உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம்? நான் என் புள்ள ராமச்சந்திர வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பேர பிள்ளைங்களோட இருக்கேன். தீபாவளியில எப்படி போகுது? பலகாரம் எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் ஒரு 2 நாள்ல வந்துருவேன். வரும்போது உங்களுக்கு பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு வரேன். பாய். நீ எப்ப வீட்டை விட்டு கிளம்புற? என்னடா இது? தீபாவளி துப்பாக்கி பாட்டி. சரி வா, வெளிய போய் பட்டாசு வெடிப்போம். எனக்கு இதெல்லாம் அலர்ஜி. நான் வாய் பேசுறல, எல்லாரும் இந்த மேய் மேய்க்கறல. இதுல என்ன உனக்கு பயம்? வா போய் வெடிக்கலாம் கொஞ்ச நேரம். டேய், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. போங்க. தீபாவளி ஒழுங்கா கொண்டாடணும். நீ தான் சொன்னா இப்ப வர மாட்டேங்கற. டேய், ஐயோ, நீ என்னடா? பாட்டி வாங்க பட்டாசு வெடிக்கலாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் இந்த விளையாட்டு பண்ணல. நீ போங்க. நீ என்னடா வெடிக்க போலாம். அப்படிதான்டி. இங்க பாரு, நல்லா அடிச்சு பிசைஞ்சிக்கோ. நீங்க எங்க கிச்சனுக்கு வந்தீங்க? போங்க, நான் பாத்துக்கிறேன். கண்மணி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியே தீருவேன். அதெல்லாம் வேண்டாங்க. இல்ல கண்மணி, நான் முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன். நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ ஜெயிக்கிற. சரி, அதை கொடு, நீ கொடு, நான் பண்றேன். இப்படிதானே? இன்னும் கொஞ்சம் மாவு போடு. என்ன ராகவா, சப்பாத்திக்கு மாவு பேசுறியா இல்ல பனிஷ்மெண்டா? டேய், போட்டியில நாங்க தான் ஜெயிக்க போறோம். சரி சரி, பாக்குறேன். கொஞ்சம் மாவு போடு. ஆமா, சப்பாத்தி எல்லாம் பலகாரத்துல வராதேடா. டேய், கரெக்டா பாரு, இது முறுக்கு மாவு. ஓகே, முறுக்கா? நீ முறுக்கு. ஆமா, எப்படி சுத்தில வச்சு உடைக்கவா இல்ல மம்பட்டி வச்சு கொத்தவா? பல்லுகில் உடைஞ்சிராது இல்ல? தம்பி, எங்களை கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க உங்க வேலையை ஒழுங்கா செய்யுங்க. நாங்கெல்லாம் பல்லுக்கும் வயிற்றுக்கும் இதமா செய்வோம். இல்ல டார்லிங்? ஆமா, நீங்க எங்க கிச்சனுக்கு வந்தீங்க? நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆஃப்டர் அரேஞ்ச் மேரேஜ் அவனே அன்னைக்கு ஹெல்ப் பண்றான். நம்ம லவ் மேரேஜ் டார்லிங். நீ குடு, நான் பண்றேன். இல்லங்க, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நான் பேசுறேன், நானும் பண்ணுவேன். நாங்க பாரு, அவனுக்கெல்லாம் உப்பு எது சக்கரை எதுன்னே தெரியாது, அவன்லாம் பண்றான். நீங்க பண்ணுங்க. என்னாச்சு? என்னாச்சு? பாத்து செய்வீரா? ரொம்ப அடிபட்டுச்சா? சாரி. என்ன வீரா, பாத்து பண்ண மாட்டியா? இல்ல மாமா, தெரியாம தான். அவன் என்ன பண்ணுவா? ஒண்ணும் இல்லங்க, லைட்டா தான் பட்டுச்சு. நாங்க சமைச்சு முடிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்க சமைங்க. அதுக்கு நீங்க முதல்ல போய் பேர் எடுப்பீங்க, நாங்க அப்படியே பின்னாடி வந்து நிக்கவா? வெளுத்துப்படுவேன். எது வந்தாலும் ஒரே நேரத்தில் நடக்கணும்.
ஈக்குவலாக தான் செய்யணும். அதான் 2 பர்னர் இருக்குல்ல, நீங்கள் அதில் பண்ணுங்க, நாங்கள் இதில் பண்ணிக்கிறோம். டேய் என்ன படுதுல்ல? அதெல்லாம் படாம நான் பார்த்துக்கிறேன். வீரா, நீ தள்ளு, நான் சுடுறேன். இல்ல மாவு ரொட்டி கூட நான் சுடுறேன். பரவாயில்ல, வா. நான் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ விடு, நான் பார்த்துக்கிறேன். கண்மணி நீ கொடு, நான் புழியறேன். ஏம்மா வீரா, பாட்டி. இந்த அலங்காரம்லாம் நீ பண்ணதா? ஆமா பாட்டி. ம், பரவாயில்ல. காசு கம்மியா இருந்தாலும் அலங்காரத்தெல்லாம் அசத்திட்ட. ம், ம், நல்லா இருக்கு. ஆ, 2 பேரும் தனித்தனியா பலகாரம் பண்ணி படையல் போட்டிருக்கீங்க. இதுல யார் எது செஞ்சீங்கன்னு தெரியலையே. பாட்டி, கம்மியாக இருந்தாலும் சும்மா அம்சமாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அதான் வீரா பண்ணது. பாட்டி அது வந்து கண்மணி பண்ணது. ம், சரி. அப்ப பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆ. அம்மா, தாயே, மகமாயி எல்லாரும் நல்லா இருக்கணுமா? ஆ, எடுத்துக்க. இப்பதானே சாப்பிட்ருக்கேன், கொஞ்சம் யோசித்து தான் சொல்லணும். ஆஹா, நல்லா இல்லை. எங்கே போகிறாவ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.